தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த வரலாறு காணாத மழையால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பழங்குடியினர் மக்கள் வீடுகளை இழந்து ரயில்வே நடைபாதையில் தங்கியிருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்து ரயில்வே நடைபாதையில் பழங்குடியின மக்கள் தங்கியிருக்கும் காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே பல ஆண்டுகளாக 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த வரலாறு காணாத பெரும் மழையில் அவர்களது வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து வீட்டிலிருந்த பொருட்கள், ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்தும் நீரில் அடித்து செல்லப்பட்டன. மழை விட்டு கிட்டத்தட்ட 2 வாரங்களாகியும் தற்போது வரை தங்கள் வீடுகளை சூழ்ந்த தண்ணீரை அகற்ற அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொருட்கள் அனைத்தையும் வெள்ளம் அடித்து சென்றதால் உடையில்லாமல் குழந்தைகளுக்கு உணவு வழங்க முடியாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுவரைக்கும் எதுவுமே எங்களுக்கு இங்கே வண்டி பட்டா கொடுத்தாங்க, ஆதார் கார்டு கொடுத்தாங்க, எல்லாம் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதுவும் எல்லாமும் போயிடுச்சு, எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சு போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, ஒரு துணிமணி இல்லை, ஒரு சட்டை இல்லை, சட்டிப்பானை இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் இப்போ வண்டி இந்த ரயில்வே ஸ்டேஷன் மேலே வண்டி படுத்துருக்கோம். இந்த வெயிலில் வண்டி சும்மா துணியை கட்டிட்டு போர்வையை போத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம். இது அரசாங்கத்தில் வண்டி ஒரு ஹெல்ப்பும் வரல, எந்த ஹெல்ப்பும் செய்யும் சொல்லி அவங்களுக்கு இன்னும் வர மாட்டேங்குது. இந்நிலையில் தமிழக அரசு அறிவித்த 6000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு வழங்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் பழங்குடியின மக்கள் 52 குடும்பத்தினர் வசிக்கும் பகுதியில் 6 பேருக்கு மட்டுமே நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். ரேஷன் கார்டு எல்லாம் கொடுக்கும் போதும் எல்லாம் வெள்ளத்தில் போயிருச்சு. எல்லாம் வெள்ளத்தில் போனதுக்கு எதுவுமே சாதிக்க முடியாமல் இருக்கும். 6000 ரூபாய்க்கு செல்போன் நம்பரை கொடுத்து காலைல தான் கொடுத்தாங்க. இந்த செல்போன் நம்பர் இல்லாமல் இருந்தால் நாங்கள் இறக்காமல் இருந்திருக்க மாட்டோம். அதுவும் கொடுக்கும்போது ஆதார கார்டு கேட்டாங்க. ஆதார கார்டுக்கு நாங்கள் எங்கே போகிறது? ஆதார கார்டு, கை சின்னம் எல்லாமே போயிருச்சு. ஆவணங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ரேஷன் கார்டு அல்லது ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை கொண்டு வந்தால் மட்டுமே நிவாரணத் தொகை வழங்கப்படும் என நியாய விலைக்கடை ஊழியர்கள் தெரிவிப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள். 6 பேருக்கு கிடைச்சிருக்கு. 6 பேர் 52 குடும்பம். 52 குடும்பம்ல 6 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. 6 பேர்லையும் 4 பேருக்கு ஆதார் கார்டு 2 இருக்கு. நான் 2 பேருக்கு இல்லாமல் கெஞ்சி கூத்தாரி வாங்கியிருக்கோம். அது என்னமோ கொடுத்துட்டாங்க. ஆண்டவங்க 6 பேர் மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அது எருத்தி கொண்டு வா, நீங்கள் எருங்க, முகாமில் போட்டுக்கிட்டு எருங்க, எருத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முகாமில் இருக்கிறது எங்களுக்கு படிக்கவே தெரியாது, படிப்பே என்னன்னு தெரியாது. அந்த படிப்பை என்னன்னு தெரியுமா, முகாமில் போய் எங்கே போய் எடுக்க முடியும். வீடுகள் அனைத்தையும் வெள்ளம் சூழ்ந்ததால் தங்க இடமில்லாமல் நிர்கதியாக ரயில்வே நடைபாதையில் தங்கியுள்ளதாக பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். ஆவணங்களை இழந்து நிர்கதியாக தவிக்கும் பழங்குடியின மக்களுக்கு அதிகாரிகள் உடனடியாக நிவாரணம் கிடைக்க ஏற்பாடு செய்வதோடு மழைநீரை அகற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.